இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சிவக்குமார் இணைப்பில் இணைகிறார். சிவக்குமார் வணக்கம். இது குறித்தான கூடுதல் விவரங்கள். கடந்த 2005ஆம் ஆண்டு கும்மிடிப்பூண்டியில வெளிவந்த அதிமுக எம்எல்ஏ சுதர்சனம் வீட்டை வைத்து மர்ம கும்பல் ஒன்று அவரை தாக்கி கொலை செய்ததோட கொள்ளையடித்த விவகாரம் நாடு முழுவதுமே ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்திச்சு. இந்த கும்பலை தேடும் பட்சத்தில், அதாவது இந்த கும்பல் தமிழகம் மட்டுமல்லாது இந்தியாவின் பல்வேறு மாநிலங்கள்லையும் இந்த கொலை மற்றும் கொள்ளை சம்பவங்களை ஈடுபட்டிருந்த நிலையில இந்த வழக்கு குறித்து தமிழக போலீசார் விசாரணை செஞ்சுட்டு வந்தாங்க. இதுல இந்த கொள்ளையர்கள் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டதா ஜெகதி, அசோக், ராகேஷ், டீல்தார் சிங் ஆகியோர் நீதிமன்றத்துல படைக்கப்பட்டாங்க. அதாவது இவங்க தான் இந்த கொலை குற்றங்களை செஞ்சவங்க அப்படின்னு சொல்லி படைக்கப்பட்டாங்க. இந்நிலையில கும்மிடிப்பூண்டி தொகுதி அதிமுக எம்எல்ஏ சுதர்சனம் அந்த பவாரியா கொள்ளையர்களால் ஏற்கனவே சுட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கும் இருந்த நிலையில இந்த வழக்கு உண்டான தண்டனையானது தற்போது நீதிபதி ஆபிரகாம் லிங்கன் அறிவித்தாரு. இதுல ஜெகதீஷ், ராகேஷ், அசோக் ஆகிய மூவரும் குற்றவாளிகள் என்று கடந்த வெள்ளிக்கிழமை தீர்ப்பு வழங்கிய அந்த கூடுதல் அமர்வு நீதிமன்றம் ஜாமீன்ல வெளியே உள்ள டீல்தார் சிங் மீதான தீர்ப்பு இன்னைக்கு வரதா இருந்தது. இந்நிலையில இவர்கள் இவங்க வீட்டுல 2005ஆம் ஆண்டு கொள்ளையடித்து விட்டு சென்ற நிலையில இந்த குற்றவாளிகள் ஜெகதீஷ், ராகேஷ், அசோக் ஆகிய 3 பேருக்கு ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பு தற்போது வழங்கப்பட்டிருக்குது. நீதிபதி ஆபிரகாம் லிங்கன் இந்த தீர்ப்பு வழங்கியிருக்கிறாரு. கிட்டத்தட்ட 20 வருடங்களுக்கு பிறகு இந்த தீர்ப்பானது தற்போது வழங்கப்பட்டிருக்கிற நிலையில இதை முன்னிறுத்திய தீரன் அதிகாரம் 1 என்ற திரைப்படம் வெளிவந்து தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு கொலை எப்படியெல்லாம் நடந்தது அப்படிங்கிற மாதிரி உள்ள ஒரு இது கொண்டு வந்தாங்க. இந்நிலை இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட 3 பேருக்கு தற்போது தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவக்குமார்.